1000 தடவை வரை நம்ம என்ன செய்யறோம்? மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுகின்றோம். ஒவ்வொரு தடவை மூச்சு உட்காந்து உள்ள போகும்போது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தடவை மூச்சு வெளியே வரும்போதும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த மூச்சினுடைய அருமை, இந்த மூச்சு காற்றினுடைய அருமை பெருமை நமக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக தெரிந்தது. அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மளால் அந்த விஷயத்தில் நிரப்பமாக செயல்பட முடிகிறதா? இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றார், இதையும் தாண்டி நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்குரிய விஷயத்தை நீங்க நன்றி செலுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு நம்ம என்னென்ன நியமம் தெரியுமா? உங்களுடைய உடல் உறுப்புகள் சீரான இயக்கம், நீங்கள் உண்ணக்கூடிய பருகக்கூடிய உணவு பருகுதல் அனைத்தும் உள்ளே சென்று தேவையான ஜீரணங்கள் ஆகி தேவையான சத்துக்களை எடுத்து கழிவுகளை ஒதுக்கி ஒவ்வொரு உணவிலும் நாம் சேர்க்கக்கூடிய உப்பிலிருந்து இனிப்பு வரை அத்தனையும் பிரித்து சிறுநீரகத்தின் வழியாகவும் அல்லது மலந்தலினத்தின் வழியாகவும் வெளியே அனுப்பி தேவையான சத்துக்களை மட்டுமே இந்த உடல் எடுத்துக்கொள்கிறது. இது எவ்வளவு பெரிய நிலைமை! நம்முடைய உடலையும் தாண்டி பல விஷயங்கள் உடலில் நிறைய இருக்குகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கண் இன்னைக்கு எத்தனையோ மெகா பிக்சர் கேமரா வந்தாலும் கூட இந்த கண்ணுக்கு ஈடாகாது. இந்த கண்ணுக்கு ஈடாகாது. எத்தனையோ மெமரி சிப்பு வந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க மூளையுடைய நினைவாற்றலுக்கு நீங்க பக்கத்தில் நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் நம்முடைய ஆத்தை இயங்க வைக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய அந்த செலவழிப்பே இல்லாம அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்குது. லேப்டாப் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு ஈடாகாது. அல்லாஹ் அக்பர். இதையும் தாண்டி நமக்கு மனைவியை கொடுத்தது நியமத், மக்களை கொடுத்தது நியமத், சொந்த பந்தங்களை கொடுத்தது நியமத், உறவுகளை கொடுத்தது நியமத், சொந்த பந்தங்களையும் தாண்டி நட்பு வட்டாரங்களை கொடுத்தது அல்லாஹ்வுடைய நியமத், ஈமான் கொண்டிருப்பது ஒரு நியமத், இறையச்சத்தோடு வாழ்வது என்பது ஒரு நியமத், இபாதத்துக்கு செய்வது என்பது ஒரு நியமத். இப்படி நியமத்துக்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் சகோதரர்கள். நியமத்துக்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹ் சொல்லிட்டாங்க, உன்னால் எண்ணி முடிக்க முடியாது, பிறக்க முடியும். அல்லாஹ் அக்பர். ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வானவர் கமர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அருகருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக அபூதர் குஃபார் ரலியல்லாஹு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அவரை பார்த்ததும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது.